Carl Rogers Humanistic Theory in Motivation and Learning in Psychology MCQ Unit 4 TET syllabusல நம்ம பார்க்கலாம். Carl Rogers is best known as humanistic psychologist. ஓகே, ஏன்னா ஹெட்டிங்கே என்னன்னு போட்டுக்கோங்க. Carl Rogers Humanistic Theory. அப்போ அவர் என்ன சைக்காலஜிஸ்ட்? ஹியூமானிஸ்டிக் சைக்காலஜிஸ்ட். ஸோ அவரோட கீ ஃபிகரே ஹியூமானிஸ்டிக் சைக்காலஜிஸ்ட். செல்ஃப் டைரக்ட் க்ரோத் அண்ட் லேர்னிங்கை பற்றி அவர் சொல்லியிருப்பார். த கோர் ஆஃப் ரோஜர்ஸ் ஹியூமானிஸ்டிக் தியரி இஸ் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அண்ட் பர்சனல் க்ரோத். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், அதாவது எஜுகேஷன் ஷுட் சப்போர்ட் அண்ட் ஆக்சுவலைசேஷன் அண்ட் ஹோலிஸ்டிக். எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே தெரிஞ்சுக்கணும், அப்புறமா ஹோலிஸ்டிக்னா எல்லாத்துக்கும் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி சொல்கிறார் அவர். நம்மளோட க்ரோத், பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே. இன் ரோஜர் தியரி த டீச்சர் ரோல் இஸ் ஃபெசிலிட்டேட்டர் அண்ட் கைட். ஸோ ரோஜர் தியரிலையும் எப்படி இதுக்கு முன்னாடி ஒரு இது படித்தோம் இல்லையா, டுவேவாக இருக்கட்டும், பியாஜேட்டாக இருக்கட்டும், அவர் என்னவா சொல்கிறாங்க, டீச்சரோட ரோல் ஃபெசிலிட்டேட்டர் அண்ட் கைடாக தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ கைடாக இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இது படிக்க வைக்கணும். அக்கார்டிங் டு ரோஜர் த லேர்னர் ஷுட் பி ஆக்டிவ்லி இன்வால்வ்ட் இன் லேர்னிங் டெசிஷன்ஸ். ஸோ லேர்னர் எப்படி இருக்கணுமா, ஆக்டிவாக இருக்கணும். படிக்கிறது அந்த டெசிஷன் எடுக்க, இப்போ இந்த டைமில் நான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா படிச்சிடணும். அந்த மாதிரி இந்த டைமில் இது டெசிஷன் கரெக்டாக இருக்கணும், லேர்னிங் டெசிஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஆக்டிவ்லி இன்வால்வ் லேர்னிங் டெசிஷனில் இருக்கணும். ஸோ லேர்னர் செல்ஃப் டைரக்டராக இருக்கும், தன்னிச்சையாக இருக்கணும், ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், அப்புறமா ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக இந்த லேர்னிங்காக இருக்கணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எம்ஃபசைஸ்ட் இன் ஹியூமானிஸ்டிக் லேர்னிங்? இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், தனக்குத்தானாவே மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம மோட்டிவேஷன், இன்டர்னல் மோட்டிவேஷன், பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், க்ரோத் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் வரும். ரோஜர் எம்ஃபசைஸ்ட் ஸ்டூடெண்ட் சென்டர் லேர்னிங், மீனிங் கரிக்குலம் இஸ் ஃப்ளெக்சிபிள் அண்ட் கன்சிடர் லேர்னர்ஸ் நீட். ஸோ ரோஜர் என்ன சொல்கிறாரு, ஸ்டூடெண்ட் சென்டராக இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, கரிக்குலம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், அதுதான் லேர்னர்ஸோட நீட் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ டெய்லர் டு இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட், அவங்களோட இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அவங்க தன்னிச்சையாக ரெடினஸாக எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கற்றுப்பாங்க. ஸோ அவர் கரிக்குலம் ஃப்ளெக்சிபிள் அண்ட் கன்சிடர் லேர்னர்ஸ் நீடாக இருக்கும். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் ரெஃபர்ஸ் டு அச்சீவிங் ஒன்ஸ் ஃபுல் பொட்டென்ஷியல். ஸோ நம்மளால் இதை முடியும்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் அச்சீவிங் ஒன்ஸ் ஃபுல் பொட்டென்ஷியல். கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி, நம்மளால் முடியும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுதான். ரோஜர் அப்ரோச்சஸ் எம்ஃபசைசஸ் கோஆப்ரேஷன், எம்பத்தி அண்ட் பாசிட்டிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஸோ கோஆப்ரேஷன் இருக்கணும், கோஆப்ரேஷன் இருக்கணும், எம்பத்தி இருக்கணும், பாசிட்டிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட் இருக்கணும். ஸோ இதெல்லாமே இருக்கணும் அப்படின்னு ரோஜர் சொல்கிறாரு. ஒரு கிளாஸ் ரூமில் சப்போர்ட்டிவ் இருக்கணும், எம்பத்தட்டிக் இருக்கணும், கொலாபரேஷன் இருக்கணுன்றதையும் சொல்கிறாரு. அதுதான் கோஆப்ரேஷன், எம்பத்தி அண்ட் பாசிட்டிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஹியூமானிஸ்டிக் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி? ஹியூமானிஸ்டிக் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜின்னா என்னது? எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அண்ட் டிஸ்கஷன். ஸோ எக்ஸ்பீரியன்ஷியல்னாவே டிஸ்கஷன் மூலமாக ஒவ்வொருத்தர் தன்னோட வியூவை சொல்லுவாங்க, என்கேஜ் பண்ணி அதன் மூலமாக தன்னோட இதவையும் க்ரோத்தையும் பெருசுபடுத்திக்கிறது. ரோஜர் ஹியூமானிஸ்டிக் தியரி கன்சிடர் த லேர்னர் ஆஸ் அன் ஆக்டிவ் ஏஜென்ட் கேப்பபிள் ஆஃப் செல்ஃப் டைரக்டட் லேர்னிங். ஸோ ஒரு லேர்னர் ஆக்டிவ், ரெஸ்பான்சிபிள், கேப்பபிளாக இருக்காங்க இல்லையா, தன்னால் முடியும், தனக்குத்தானே படிச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வரணும். In a humanistic classroom, evaluation focuses on individual progress and self-improvement. So, individual progress and self-improvement பற்றி focus பண்ணுறது யார்? evaluation எதில்? humanistic classroomல. According to Roger, meaningful learning occurs when learners relate new knowledge to the personal experience. அதுபோல் ரோஜரை பொறுத்தவரையும் மீனிங்ஃபுல் லேர்னிங் எப்போ நடக்குதா, அதாவது நியூ நாலேஜை ஏற்கனவே ஏற்பட்ட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோட ரிலேட் பண்ணி பார்க்கும்போது தான் அது லேர்னர் செய்யணும்.
Humanistic education encourages. Humanistic education encourages creativity, critical thinking and autonomy. So creativity இருக்கணும், critical thinking இருக்கணும் and autonomy இருக்கணும். தன்னிச்சையாக செயல்படணும், creativity வரும், அப்புறமா இண்டிபெண்ட்டாக ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதையும் வரும். ஸோ இந்த critical thinking-ஆல. Which of the following is a limitation of humanistic learning? Difficult to implement in large classroom. சின்ன பசங்களுக்கு தான், அதாவது சின்ன ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கிறதுக்கு இது பண்ணலாம். May require more resources and time. Okay, less structured than traditional methods. All of the above. So humanistic classrooms, அதாவது humanistic learningக்கு வந்து பார்த்தீங்கன்னா smaller classes இருந்தால் தான் நடக்கும். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி, ரிசோர்ஸஸ், ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட பெரிய கிளாஸ் ரூம்ஸ் தான் இருக்குது. கிளாஸ் ரூம்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ட் இது நிறைய ரிசோர்ஸஸ் அண்ட் டைம் எடுக்கும் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா லெஸ் ஸ்ட்ரக்சர், ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்க்கு இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் அந்த மெத்தட் கம்மியாக இருக்குது. ரோஜர் அப்ரோச் இஸ் லேர்னர் சென்ட்ரிக் பிகாஸ் learners participate in planning, learning and evaluation. So responsibility for own learning, promoting, engaging and motivation. So participate in planning, learning and evaluation தான் அவரோட learner centric என்னது? Planning, learning and evaluation. Humanistic theory supports development of the whole person, cognitive, emotional and social. Humanistic na ஒரு personோட humanity-na cognitive, emotional and social. Roger believed that learning is most effective when the students feel safe, accepted and respected. ஸோ எப்போ ரோஜர் வந்து மோர் எஃபெக்டிவ், லேர்னிங் வந்து மோர் எஃபெக்டிவ்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த இடத்த வந்து சேஃப், அக்செப்டட் அண்ட் ரெஸ்பெக்டடாக இருக்கும்போது தான் எஃபெக்டிவ் ஆகுதுன்னு சொல்கிறார். Which strategy aligns with humanistic principle? Group projects and collaborative activities. ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக இருக்கும் ஹியூமனிஸ்டிக் பிரின்சிபலில் பார்த்தீங்கன்னா குரூப் ப்ராஜெக்ட் அண்ட் collaborative activities. Humanistic approach emphasizes the importance of intrinsic motivation and personal relevance. Education implication of Roger theory focuses on student interest, self-directed learning and personal growth. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், ஹைப், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.